ஸோ இந்த கோர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவுண்ட் நம்பர்ஸ் ப்ளஸ் ஸ்மார்ட் என்ட்ரிஸ். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து தெரியாது. ப்ளஸ் ட்ரேடர்ஸும் சரி, ட்ரெயினர்ஸும் சரி. இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் உங்களுக்கு க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லி தருவேன். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய யூடியூப் சேனல்லையும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பர்சனலி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். லேர்ன் த எக்ஸாக்ட் ஸ்ட்ராட்டஜி பர்சனலி யூஸ் டு மேக் 100லேருந்து 200 பிப்ஸ் பர் ட்ரேட். ஸோ த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி that 95% of forex mentors will never teach you. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்விங் என்ட்ரியும் நீங்கள் எடுக்கலாம், ப்ளஸ் நீங்கள் ஸ்கேல்பிங்கும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்விங் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா கரன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் வந்து ஒரு 100 பிப் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 பிப்பு, அதாவது 2000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் டார்கெட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கரன்சிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் அதர் செக்மெண்ட்ஸ் எது இருந்தாலும் இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து இந்த லாஸஸை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மணி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் லைக் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த லாஸஸ்லாம் நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின், எமோஷன் கண்ட்ரோலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் லைக் ஏ பிக் கைஸ். சரிங்களா? அதாவது இந்த பிக் பாய்ஸுங்கிறது எப்படின்னா நிறைய இந்த பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி ஜோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% ஆஃப் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதாவது மார்க்கெட் வந்து இங்கேருந்து எங்கே போகும், எந்த ப்ரைஸை வந்து தொடும் சொல்லிட்டு இந்த டெக்னிக்கை வச்சு நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின் அண்ட் எமோஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி தான் எப்போவும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசிப்ளின் அண்ட் எமோஷன்ஸ் கண்ட்ரோலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்கில்டாக இருக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். சரிங்களா? பட் இந்த எமோஷன் கண்ட்ரோலிங் அண்ட் டிசிப்ளின் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கா அது வரணும். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண தான் உங்களுக்கு அது வரும். இது நான் சொல்லிக் கொடுத்தாலோ இல்லாட்டி யாராச்சும் சொல்லிக் கொடுத்தாலோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஸோ இந்த டிசிப்ளின் அண்ட் எமோஷன் கண்ட்ரோலிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் போடுறீங்களோ அதில் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாடலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாடல்ஸ் வரும். இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் மாடலில் இருக்கோம். ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு ரவுண்ட் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ரவுண்ட் நம்பர்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நம்ம வந்து ரவுண்ட் நம்பர்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ரவுண்ட் நம்பர்ஸும் சொல்லலாம், இல்லாட்டி சைக்காலஜிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கவரப் ஆகும் அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பை ஒன். ஸோ ஃபஸ்ட்டு மாடலில் வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் ரவுண்ட் நம்பர்ஸ் இன் ஃபாரெக்ஸ் அது கவர் ஆகும். ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் ஃபாரெக்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸு, பிட்காயின்ஸ், அதுக்கப்புறம் லைக் ஃபாரெக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து நான் சாப்டரில் ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் வந்து இதில் கவர் பண்ணுவேன். ஸோ எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் அது ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த சாப்டரில் வந்து கவரப் பண்ணுவேன். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி பிஹைண்ட் த ரவுண்ட் நம்பர்ஸ், அதாவது இந்த ரவுண்ட் நம்பர்ஸ் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து
ஒன்று பிரேக் அவுட் ஆகும், இல்லைன்னா ரிவர்சல் ஆகும். சரிங்களா? ஸோ அதுவும் நான் போக போக உங்களுக்கு இந்த சாப்டர்ஸில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் சொல்லி தருவேன். ஸோ ஒன் பை ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடலில் என்னெல்லாம் கவர் அப் ஆகும்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்டர் உள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் மாடல் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபையிங் கீ ரவுண்ட் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேஜர் அண்ட் மைனர் லெவல்ஸ். ஓகே, ஸோ நான் இது வரைக்கும் உங்களுக்கு நான் ரவுண்ட் நம்பர் அப்படின்னா என்ன நான் இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டல. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ நான் இதை சொன்னால் புரியாது. ஸோ ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஹவு டு ட்ரா ரவுண்ட் நம்பர்ஸ் லெவல்ஸ் த சார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டில் நம்ம ட்ரா பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் மேனுவலாக உட்காந்து லைக் ட்ரா பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு இண்டிகேட்டர் நான் தருவேன். ஸோ அந்த இண்டிகேட்டரை நீங்கள் உங்கள் எம்டி ஃபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு அந்த ரவுண்ட் நம்பர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இதை நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம். பட் நீங்கள் மேனுவலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் அந்த ரவுண்ட் நம்பர் இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் அதுவும் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் செட்டிங்ஸ் நம்ம கொடுக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த கிளாஸில் நான் டோட்டலாக டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் காமிப்பேன். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் டைம் ஃப்ரேம். சரிங்களா? அதாவது இந்த ஸ்னைப்பர் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்னைப்பர் என்ட்ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எது வந்து பெஸ்ட் டைம் ஃப்ரேம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து நான் கவர் அப் பண்ணுவேன். ஸோ இதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு இந்த டைம் ஃப்ரேமில் தான் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் டைம் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று 1 hour சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா 4 hour சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீதி ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி இந்த டைம் ஃப்ரேமில் ஒரு மாதிரி காமிக்கும், அந்த டைம் ஃப்ரேமில் ஒரு மாதிரி காமிக்கும், அப்படி கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைட் பண்ண போகிறோம். எதர் நம்ம பை பண்ணோமா செல் பண்ணோமா அப்படின்னு. டைம் ஃப்ரேம் எதுக்காக பார்க்குறோன்னா ஒரு ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, ஒரு பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டைம் ஃப்ரேம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் மாடல் பார்ப்போம். ஸோ இந்த தேர்ட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி அட் ரவுண்ட் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே என்டர் ஆகணும் அதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன்ஸ் என்னெல்லாம் பார்க்கணும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாப்டரில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹவு டு என்டர் அட் பவுன்ஸ் வர்சஸ் பிரேக் அவுட். அதாவது இப்போ இந்த ரவுண்ட் நம்பர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் நம்பர் வரும்போது தான் ஒன்று மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகும், அதாவது ரிவர்ஸ் ஆகும், இல்லைன்னா பிரேக் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் என்ட்ரி டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னெல்லாம் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில கேண்டில் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் அது பிரேக் அவுட் ஆகுமா இல்லைன்னா பவுன்ஸ் ஆகுமா, அதை வந்து நம்ம ஓரளவுக்கு கண்டிப்பாக வந்து இதில் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர்ஸ் வந்து நம்ம இதில் கவர் அப் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஃபேக் மூவ்ஸ். சரிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் வந்து இப்படி மேலே போயிட்டே இருக்கும், இன்னும் மேலே போயிட்டே இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க மார்க்கெட் இங்கேருந்து தான் கீழே வரும் அப்படின்னு, ஆனால் அங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து இன்னும் மேலே போவோம். ஸோ அந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் நம்பர்லேருந்து தான் மேலே போகுமா இல்லை கீழே போகுமா, அதை வந்து நம்ம ஓரளவுக்கு இதில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் அப் பண்ணுவோம் அந்த சாப்டரில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடல் நம்பர் 4க்கு போகலாம். ஸோ மாடல் நம்பர் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் ரூல்ஸ். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கணும் அதை வந்து கவர் அப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேக் ப்ராஃபிட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ டேக் ப்ராஃபிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டேக் ப்ராஃபிட் வைப்போம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு ட்ரெயிலிங் ஸ்டாப் தெரியலனா கூட நான் உங்களுக்கு அந்த சாப்டரில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்படி வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் வைக்கணும், ப்ளஸ் ட்ரெயிலிங் ஸ்டாப்னா என்ன அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்கேல்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு
டேக் ப்ராஃபிட்டும் நீங்கள் வைக்கலாம், ஸ்விங்குக்கும் நீங்கள் வைக்கலாம், தப்பு இல்லை. பட் ட்ரெயிலிங் ஸ்டாப் வந்து எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அதாவது இப்போது சில மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துல ஒரு பை எடுக்கிறீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்குது இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரியாது மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு, ரைட்டா? ஆனால் நீங்கள் இந்த இடத்துல தான் ஒரு பை பண்ணியிருக்கீங்க, ஓகே? ஸோ மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகும்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் ஒரு 50 பிப்புக்கு நீங்கள் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் கொடுத்தா என்ன ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு 50 பிப்பு, அதாவது இந்த பை நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க இல்லையா, இங்கேருந்து 50 பிப்பு இந்த இடம்னு வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த 50 பிப்பு வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க. இதுக்கு அடுத்த 50 பிப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது வச்சுங்க. அதுக்கு அடுத்த 50 பிப்பு வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இது வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் 1, இது ட்ரெயிலிங் ஸ்டாப் 2, இது ட்ரெயிலிங் ஸ்டாப் 3, இது ட்ரெயிலிங் ஸ்டாப் 4 அப்படின்னு வச்சுங்க. இப்போ மார்க்கெட் வந்து இதை வந்து க்ராஸ் பண்ணுறான். அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் டிபி வந்து அது மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோம், சரிங்களா? திரும்ப மார்க்கெட் வந்து இப்படி போகிறான். அப்போ என்ன பண்ணோன்னா, திரும்ப வந்து ரெண்டாவது டேக் ப்ராஃபிட்டையும் அது மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோம். திரும்ப மார்க்கெட் வந்து இதையும் உடைக்கிறான், சரிங்களா? ஸோ திரும்ப அது என்ன பண்ணோன்னா, அந்த மூணாவது டேக் ப்ராஃபிட்டையும் மெமரியில் வச்சுக்கோம். ஆனால் அவங்க ட்ரேட் ஓடின்னு தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நாலாவதையும் தொட்டு இப்போ அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே? பட் அஞ்சாவது வரைக்கும் மார்க்கெட் மேலே போகாமல் இங்கேருந்து கீழே வந்து ரிட்டர்ன் ஆகிறான்னு வச்சுங்களேன். இந்த ரிட்டர்ன் ஆகிட்டு இந்த மூணாவது தொடுறான் பார்த்தீங்களா, தொடும்போது என்ன ஆகும்னா, இங்கே தானே நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துரும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல பை கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியாது மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படின்னு. பட் நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் தூரம் மார்க்கெட் எவ்வளோ போகுதோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேக் ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு அது வந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்கு பேர் தான் டேக் ப்ராஃபிட், இது ட்ரெயிலிங் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடல் நம்பர் 5க்கு போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடல் நம்பர் 5ல் இருக்கோம். ஸோ மாடல் நம்பர் 5ல் நம்ம என்ன கவர் பண்ணுவோன்னா, அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் என்ட்ரி. இப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க இல்லையா, பை இல்லைனா செல், ஏதாவது ஒரு என்ட்ரி எடுக்கும்போது நம்ம வந்து பிளைண்டாக எடுக்கிறத விட சில கன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம எடுத்தோம்னா அது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம என்னெல்லாம் கன்ஃபர்மேஷன்ஸ் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவுண்ட் நம்பர்ஸ் வித் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ். சில ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஸோ அந்தந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் வரும்போது நம்ம பை பண்ணணுமா செல் பண்ணணுமா சொல்லிட்டு அதை வச்சு நம்ம வந்து எடுக்கலாம். சப்போஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப தெரியல அப்படின்னா, ரவுண்ட் நம்பர்ஸ் வித் மூவிங் ஆவரேஜ், ஓகேங்களா? ஸோ மூவிங் ஆவரேஜ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி ஒர்க் ஆகும்னு. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சும் நம்ம வந்து இதில் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நம்பர்ஸ் வித் ஹேமர், ஓகே? ஸோ ஹேமர்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அந்த ஹேமர் பேட்டர்ன் ப்ளஸ் ரவுண்ட் நம்பர் வச்சு நம்ம இதில் வந்து எப்படி கன்ஃபர்மேஷன் எடுப்போம், அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் என்ட்ரி சப்ஜெக்டில் இதையும் வந்து நான் கவர் அப் பண்ணுவேன். ஸோ மாடல் நம்பர் 6ல் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ரியல் சார்ட் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இதில் வந்து நான் பேக் டெஸ்டிங்கும் உங்களுக்கு வந்து நான் பண்ணி காட்டுவேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, போன மாதம் என்ன நடந்துச்சு, போன வாரம் என்ன நடந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் இந்த டேட்டில் நம்ம அப்ளை பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா பேக் டெஸ்ட்டும் நான் பண்ணி காட்டுவேன். ஸோ இந்த பேக் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் பேர்ஸ். ஸோ நீங்கள் மேஜர் பேர்லேயும் நீங்கள் வந்து இதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், மைனர்லேயும் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபையிங் த மிஸ்டேக்ஸ், அதாவது காமன் மிஸ்டேக்ஸ் ட்ரேடர்ஸ் மேக்ஸ் வைல் யூஸிங் திஸ் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்குறீங்க இல்லையா, இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து காமனாக என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடல் நம்பர் 6ல் பார்ப்போம்.
ஸோ இந்த மாடல் நம்பர் 6லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐடென்டிஃபையிங் த மிஸ்டேக்ஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஏன்னா, மோஸ்ட்டாக காமனாக வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸ் எங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் உங்களுக்கு இப்போ நான் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். பட் நம்ம சப்ஜெக்ட் உள்ள போகும்போது உங்களுக்கு இன்னும் நான் டீட்டெயில்டாக நான் சொல்லுவேன் எப்படின்னு. பட் ஷார்ட்டாக சொல்லப்போனால் எமோஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து மிஸ்டேக்கே பண்ணுவாங்க சொல்லப்போனால். அண்டு செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட், அப்புறமா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் திஸ் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் உலகத்தில் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் இப்போ நான் சொன்ன 4 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தேவை. சரிங்களா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் மாடல் என்ன பார்க்குறோம் அதை வந்து இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடியூல் 7 பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கவர் அப் பண்ணுவேன்னா செக்லிஸ்ட் அண்ட் ரூல்ஸ் ஃபார் லைவ் ட்ரேடிங். ஓகேங்களா? இப்போ வந்து செக்லிஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பை இல்லைன்னா செல் ஏதோ ஒரு என்ட்ரி நீங்கள் எடுக்கிறீங்க வச்சுங்களேன். அந்த பை ஆர் செல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயத்த வந்து நீங்கள் பார்க்கணும், அதை வந்து ஒரு தனியாக ஒரு செக்லிஸ்ட் நான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் எண்ட் ஆகும்போது நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ ஒரு பை இல்லைன்னா ஒரு செல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த செக்லிஸ்ட்டை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த செக்லிஸ்ட்டை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் உள்ளே போனீங்கன்னா அந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் டைரெக்டாக டேக் ப்ராஃபிட்டை தொடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்லிஸ்ட் அந்த ரூல்ஸ் வந்து நம்ம இதில் பார்ப்போம். ஸோ இந்த மாடல் நம்பர் 7ல் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ரூல்ஸ், அதாவது கன்ஃபார்ம் ரவுண்ட் நம்பர் லெவல். சரிங்களா? ஸோ வெயிட் ஃபார் த ப்ரைஸ் ஆக்ஷன் சிக்னல், அதுக்கப்புறம் செக் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ரூல்ஸ், அதாவது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல டேக் ப்ராஃபிட் வச்சுருப்பீங்க. சரிங்களா? இல்லைன்னா ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் வச்சுருப்பீங்க, இல்லைன்னா ஒரு பார்ஷியல் டேக் ப்ராஃபிட், அதாவது இப்போ ஒரு 100 பிப்புக்கு பதிலாக நீங்கள் ஒரு 25 பிப்பு கூட நீங்கள் வந்து டேக் ப்ராஃபிட் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸிட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே கரெக்டாக பண்ணணும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர்லாம் நம்ம கவர் அப் பண்ணுவேன். அண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் லாஜிக், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கவர் அப் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் பிளேஸ்மெண்ட்டு, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கால்குலேஷன், அதுக்கப்புறம் மல்டிபிள் டேக் ப்ராஃபிட் லெவல்ஸ், அதாவது இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் சொன்னேன் பார்த்திங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதில் யூஸ் பண்ணணும் அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டரில் ஃபுல்லாக கவர் அப் பண்ணுவேன். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டெய்லி ரூட்டீன் பிஃபோர் ட்ரேடிங், அதாவது இந்த செக்லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து எண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி நான் கொடுப்பேன். அதை நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ டெய்லி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அந்த செக்லிஸ்ட்டை வந்து நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ட்ரேட் உள்ள நீங்கள் போனீங்கன்னா என்ட்ரி நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து நல்லா கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். பட் நாட் ஓன்லி செக்லிஸ்ட், ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி டிசிப்ளின் அண்ட் எமோஷன் கண்ட்ரோலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நான் ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சும் நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடல் நம்பர் 8 பார்க்கலாம். ஸோ மாடல் நம்பர் 8ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாரெக்ஸ் சைக்காலஜி, மணி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் டிசிப்ளின், ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வை மோஸ்ட் ட்ரேடர்ஸ் ஃபெயில், அதாவது மைண்ட் செட் மிஸ்டேக்ஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைக்காலஜிக்கல் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் கவர் அப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ், க்ரீட், ஃபியர், ரிவெஞ்ச் ட்ரேடிங். சரிங்களா? இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் இது இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் இருந்துச்சு. ஸோ நம்ம ட்ரேட் பண்ண தான் நமக்கு புரியும். க்ரீடில் நமக்கு எவ்வளோ லாஸ் வருது, ஃபியரில் எவ்வளோ லாஸ் வரும், ரிவெஞ்ச் ட்ரேடிங்கில் எவ்வளோ லாஸ் வரும் சொல்லிட்டு நம்ம பண்ண தான் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹவு டு ஓவர் கம் எமோஷ்னல் ட்ரேடிங் சொல்லிட்டு தனியாக ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ளீனாக புரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் கவர் அப் பண்ணுவேன். அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எவ்வளோ டேக் ப்ராஃபிட் வைக்கணும், டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போஸ் லாஸ் ஆனாலும் நம்ம வந்து டெய்லி இவ்வளோ தான் லிமிட்னு வச்சுக்கணும் லாஸுக்கு. ஓகேங்களா?
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த பிரேக் ஈவனுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லாஸும் வேண்டாம், ப்ராஃபிட்டும் வேண்டாம். என்னோட ஈக்விட்டி வந்து சேஃபாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த பிரேக் ஈவன் கான்செப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு கவர் அப் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு டு பில்ட் டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஸோ இது இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கிட்டாலும் அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். இது 2ம் இல்லைன்னா நீங்கள் உலகத்தில் எந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டாலும் சரி உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அது வந்து என்னால் 100ல் 200% என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நான் பண்ணுற ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப நான் வந்து இது பண்ணுவேன். லைக் ஆக்சுவலாக இப்போ நான் பண்ணுற ட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். என்னோடய ட்ரேட்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வாரத்துக்கு நான் ஒரு ட்ரேட் கூட நான் எடுத்திருப்பேன். இல்லைன்னா ஒரு 3 ட்ரேட் கூட நான் எடுத்திருப்பேன். அதுக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். பட் என்னோடய என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் ரொம்ப பேஷன்ஸாக இருப்பேன். அதாவது பேஷன்ஸுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்லணும்னா, ஒரு கிங்ஃபிஷர் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, மீனை கொத்திக்கிட்டு போகும் பார்த்துருக்கீங்க இல்லையா? நிறைய வீடியோஸில். ஸோ அந்த கிங்ஃபிஷர் பேர்டு என்ன பண்ணுன்னா, இட் வில் வெயிட் ஃபார் த ப்ரே. ப்ரேங்கிறது அதோட சாப்பாடு. அந்த மீன் வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து கொத்தும் தவிர, சும்மா சும்மா தண்ணியில் போய் வந்து அது வந்து மீன் பிடிக்காது. ஸோ அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போடா அது வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு. அதே மாதிரி தான் காட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குது. அந்த சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா புதருக்கு பின்னாடி அப்படியே இருக்கும். அது வந்து வெயிட் பண்ணும். மானுக்காக வெயிட் பண்ணும். அந்த மான் வந்தாலுமே அது வந்து என்ன பண்ணும், லைக் ஸ்லோவாக போகும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாட போகும். ஓகேங்களா? ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கும். ட்ரேடிங் வந்து நிறைய பேர் எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, ட்ரேட் ஓப்பன் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு மணி மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஒரு எதுவுமே இல்லாமல் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து இதில் பார்க்காம லாஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்டரில் வந்து நான் உங்களுக்கு கவர் அப் பண்ணுவேன். ஸோ 1 பை 1 வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது மாடல் நம்பர் 8. இப்போ நெக்ஸ்ட் வந்து மாடல் நம்பர் 9 பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் நம்பர் 9ல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாஸ்டரிங் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 3 டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குது மார்க்கெட்டில். ஒன்று வந்து அப் ட்ரெண்ட், இன்னொன்று டவுன் ட்ரெண்ட், இன்னொன்று ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுங்கிறது பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து மேலேயும் போகாது, கீழேயும் போகாது. ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரேஞ்ச் மார்க்கெட்டை வச்சு நம்ம வந்து ட்ரெண்டை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் நிறைய மார்க்கெட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டே எடுத்துங்களேன், இல்லைனா யூரோ யூஎஸ்டி எடுத்துங்க. இப்போது ஒரு செட் ஆஃப் டேட் இல்லைன்னா ஒரு ப்ரைஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்கும். இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் ப்ரைஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும். நீங்கள் கூட யோசிப்பீங்க, இந்த மாதிரி என்னடா இந்த மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்குது, இல்லைன்னா கீழே வந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக யோசிப்போம், ரைட்டா? ஸோ அந்த மார்க்கெட் வந்து ஏன் மேலே போயிட்டே இருக்கான் இல்லைன்னா கீழே வந்துகிட்டே இருக்கான், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டரிங் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனை வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்போம் எப்படின்னு. பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி தான் அது. பட் இந்த மாதிரி என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே ஒரு ஆர்டர் கொடுக்கும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் பேஷன்ஸாக வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ஆர்டருக்கு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறேன்னா, லைக் ஒரு 100லேருந்து 500 பிப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே என்ட்ரியில் நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான என்ட்ரி அது. பட் ஒரு மாதம் இல்லைன்னா 1.5 மாதம் நீங்கள் ஒரு ஆர்டருக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் மார்க்கெட் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் போகும் அப்படின்னு. சரிங்களா? பட் நீங்கள் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மோர் யூ ட்ரேட் த மோர் யூ லூஸ், த லெஸ் யூ ட்ரேட் த மோர் யூ வின். அதாவது
நீங்க நெறைய ட்ரேடு போட தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லாஸ் பண்ணுவீங்க. நீங்க எந்த அளவுக்கு கம்மியா ட்ரேட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அதிகமா நீங்க இதுல ஏர்ன் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த சாப்டர்ல உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டா நான் கவர் அப் பண்ணுவேன். ஓகேங்களா? ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. த ஒன்லி திங் இஸ் நான் சொன்ன மாதிரி டிசிப்ளின் அப்புறம் இந்த பேஷன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அந்த எமோஷன் கண்ட்ரோலிங் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்துராது. ரொம்ப சில பேருக்கு தான் அது வரும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ் ஆவுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நெறைய பேர் லாஸ் ஆகுதுன்னா, ரிவெஞ்ச் ட்ரேடிங் போவாங்க. இல்லன்னா, இந்த மாசத்துக்குள்ளேயே நான் அத ரெக்கவர் பண்ணி ஆவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அ லாஸ நம்ம ரெக்கவர் பண்றோம் பார்த்தீங்களா, அத வந்து நம்ம சீக்கிரமா ரெக்கவர் பண்ண பார்ப்போம். ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்காம, நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க கத்துக்கிட்டு, டிசிப்ளின்டா நீங்க வந்து கரெக்ட்டா இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஏர்ன் பண்ணதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ, இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஏ டூ இசட் வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கைட் பண்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஸோ, இதில உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்க WhatsAppல மெசேஜ் பண்ணலாம். இல்லன்னா ஒரு வாய்ஸ் நோட் கூட நீங்க அனுப்பலாம். சரிங்களா? அண்ட் இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ, இத நீங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெறைய டைம் எடுக்கும். இப்ப நான் சொல்லிக் குடுக்குறது ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்ல கூட உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருவேன். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இத நீங்க மார்க்கெட்ல ட்ரை பண்ணணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ, நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ டெடிகேட்டடா, அந்த அளவுக்கு உங்களுக்கு இதில ரிசல்ட்ஸும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ, அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜி மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில எந்த ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஏன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து நீங்க கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்து ஓரொரு ட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 100 பிப்புக்கு மேல கூட நீங்க எடுக்கலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இது. பட் என்னன்னா, நீங்க இத கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் கத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் என்னன்னா, அத நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ஒரு லைவ் மார்க்கெட்ல உட்காரும்போது, அந்த சைக்காலஜி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்ப நீங்க டெமோல கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனா, ஒரு லைவ்ல நீங்க உட்காரும்போது என்ன ஆகும்னா, அங்க தான் உங்களுக்கு கிரீடினஸ் வரும், ஃபியர் வரும். உங்க மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸ்டா இருக்கும். சரிங்களா? ஸோ, ப்ராப்பரா ஒரு மனி மேனேஜ்மென்ட் எடுக்க மாட்டோம். ஸோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெமோ அக்கவுண்ட்டுக்கும், லைவ் அக்கவுண்ட்டுக்கும் வித்தியாசம். சரிங்களா? ஸோ, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல கைஸ். கண்டிப்பா நான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா. ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஈவன் என்னுடைய இந்த ட்ரெய்னிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு 2 தடவ இல்ல, 1க்கு 3 தடவ நான் ரிப்பீட் பண்ணுவேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ப. ஸோ, நீங்க வந்து கவலையே படாதீங்க. ஈவன் தோ இந்த ரெக்கார்டிங்ஸ கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 4, 5 தடவ நீங்க வந்து தாராளமா பார்க்கலாம். பார்த்து நீங்க வந்து அ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஒரு ட்ரேடையும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ, நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இது வரும். சரிங்களா? ஒரு நீங்க ஒரு பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்ணா கூட, இப்போ உங்களுக்கு பிரியாணியே பண்ண தெரியாது வச்சுங்களேன். நீங்க அட்லீஸ்ட் ஒரு 10,000 தடவ ஒரு பிரியாணி நீங்க வந்து எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்டா தான், நீங்க வந்து ஒரு பிரியாணியில மாஸ்டர் ஆக முடியும். சரிங்களா? அதே தான் ட்ரேடிங்கும். நான் இன்னைக்கு சொல்லிக் குடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேக்ஸ் கணக்குல ஏர்ன் பண்ணி, அப்படி இப்படிலாம் ஆக முடியாது. ஸோ, இந்த ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ ஸ்கில். அந்த ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள நீங்க அத எடுத்துட்டு வரணும். சரிங்களா? ஸோ, ஸ்ட்ராட்டஜி மாத்திரம் உங்களுக்கு கை குடுக்காது. அத தாண்டி சில விஷயங்கள் இருக்கு நான் சொன்ன மாதிரி. இதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில நீங்க சக்சஸே பண்ண முடியும். சரிங்களா? ஸோ, அ நம்ம வந்து இப்போ சாப்டர் உள்ள போவோம். ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அ ஒரு பென், பேப்பர் வந்து பக்கத்தில வச்சுங்க. உங்க டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா, நீங்க வந்து என்கிட்ட எப்போ வேணாலும் கேட்கலாம். அ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நான் பாஸ் பண்ணுவேன். பாஸ் பண்ணி அந்த டவுட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டைம்ல வந்து கிளியர் பண்ணிருவேன். சரிங்களா? ஓகே கைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் உள்ள போலாம்.